அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி 2025 ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ சேர்க்கையை இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கான நோட்டிபிகேஷனை 2 நோட்டிபிகேஷனை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்டிருக்காங்க. பிளஸ் அரசு மருத்துவ இடங்களுக்கும் அதே மாதிரி தனியார் மருத்துவ இடங்களுக்குமான ப்ராஸ்பெக்டஸையும் வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ அத பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பார்க்கலாமா? ரைட். முதல்ல நம்மளுடைய செலெக்ஷன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து நமக்கு 2 நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன், கைண்ட் அட்டென்ஷன் டு தி கேண்டிடேட்ஸ் who are applying for MBBS BDS 2025-2026 செஷன். இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அப்ளை பண்றவங்க தயவு செய்து கவனிக்கிறதுக்கு ஒன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நோட்டிபிகேஷனும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது click here to apply MBBS BDS government quota, management quota including minority and NRI quota course 2025-26. அதாவது அப்ளை பண்றதுக்கான விண்டோவும் ஓபன் ஆயிருக்கு அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒன்னு வந்து ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு MBBS BDS டிகிரி கோர்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இது ஒரு ப்ராஸ்பெக்டஸும். அதே மாதிரி இன்னொரு ப்ராஸ்பெக்டஸ் என்னன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு, சரியா, கவர்மெண்ட் MBBS அண்ட் கவர்மெண்ட் டென்டலுக்கான இன்னொரு ப்ராஸ்பெக்டஸும் வெளியிட்டு இருக்காங்க. சரியா? இதுல முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நோட்டிபிகேஷனை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட். Kind attention to the candidates 2025-2026 இந்த செஷனுக்கு. The application process for UG medical admission MBBS BDS in Tamil Nadu is being initiated now. So இன்னையிலிருந்து தமிழ்நாடு MBBS BDS சேர்க்கைக்கான பதிவு ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The application process this year being started before the result of NEET 2025. அதாவது முன்கூட்டியே 2025 நீட் தேர்வுக்கான ரிசல்ட் வெளியிடுவதற்கு முன்கூட்டியே அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாங்க. So as to give more time to the candidates for the application. இது எதுக்காக அப்படின்னா அப்ளிகன்ட்டுக்கு வந்து நிறைய டைம் கொடுக்கிறதுக்காக முன்கூட்டியே நீட் ரிசல்ட் வருவதற்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது candidates need not upload the NEET mark sheet. அதாவது சார் இன்னும் நீட் ரிசல்ட்டே வரலையே அப்படின்றதால அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ண தேவையில்லை எப்ப அப்ளை பண்ணும்போது. as தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி will check their NEET score with the national testing agency official result. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணிக்குதான் என்டிஏ வெளியிடுறாங்க இல்லையா, அந்த அபிஷியல் ரிசல்ட்டை இவங்க செக் பண்ணிக்கிறாங்களா. அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க, உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டை அப்ளிகேஷன்ல நீங்க போட வேண்டாம், அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஜஸ்ட் ஹேவ் டு அப்லோட் தேர் நீட் எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட். இந்த இடத்துல கவனிக்கணும், உங்களோட நீட் ஸ்கோர் கார்டு அப்லோட் பண்ண வேண்டாம், ஏன்னா நீட் ரிசல்ட் இன்னும் வரல. ஆனா நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஆல் டிக்கெட்டை நீங்க மஸ்ட் கம்ப்ளீட்டா கம்பல்சரி நீங்க என்ன பண்ணி ஆகணும், அப்ளிகேஷன்ல அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. சரிங்களா? இட் இஸ் ஆல்சோ எம்பசைஸ் தட் application window for Tamil Nadu UG medical admissions will be open at least 5 days after NEET result declared. இதுவும் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீட் ரிசல்ட் வந்து 5 நாள் வரையிலும் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓப்பன்ல தான் இருக்கும், நீங்க யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் செலெக்ஷன் கமிட்டியால வெளியிட்டு இருக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி அண்ட் ரெண்டாவது ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ரெண்டாவது நோட்டிபிகேஷன் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். எஸ், இது வந்து செலெக்ஷன் கமிட்டியால வெளியிட்டு இருக்கக்கூடிய ரெண்டாவது நோட்டிபிகேஷன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். The candidates who want to apply for MBBS BDS seats under Tamil Nadu state quota are requested to kindly adhere the following instruction. சார் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்றவங்க இங்க கொடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், the candidate will be responsible for all the documents submitted by him or any candidate who is found to have produced submitted any document certificate which is false or forged, fake at any stage of counseling or admission
process or later will have his or candidature cancelled and any seat even if allotted joint will be immediately terminated and necessary legal actions will be initiated against the individual and our parents. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறான இன்ஃபர்மேஷன், தவறான டேட்டா அல்லது தவறான சர்டிபிகேட், உங்க பேரண்ட் பத்தின தவறான டீட்டெயில்ஸ் நீங்க கொடுத்திருந்து இந்த வாட்டி மருத்துவ சேர்க்கையில கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க, மருத்துவ சீட் எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு அந்த சீட் வந்து என்ன ஆகும், கேன்சல் ஆயிடும், அவங்க மேல லீகலா ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்றாங்க. அப்ப உண்மையான டேட்டா மட்டும் தான் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? ரைட். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், also the candidate will not be allowed in the counseling for Tamil Nadu UG medical admission for the current year in any category and also will be debarred from participating in TN UG medical counseling for the subsequent 3 years. சார், இந்த வருஷம் நீங்க ஏதாவது தவறுதலான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்க, ஃபேக்கா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏமாத்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா இந்த வருஷமும் நீங்க மருத்துவ சேர்க்கையில் இடம்பெற முடியாது. இது இல்லாம வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கும் உங்களுக்கு உங்களுடைய தகுதி நிராகரிக்கப்படும். உங்களால மருத்துவ சேர்க்கையில பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, மெடிக்கல் காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணவும் முடியாது. சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஒருவேளை பிரைவேட் காலேஜுக்காக செக்யூரிட்டி டெபாசிட் ஏதாவது நீங்க பே பண்ணி இருந்தா கூட அதையும் என்ன பண்ணுவாங்க, ஃபார்ஃபிட்டட் இன்க்ளூடிங் அதையும் நீங்க மறந்துடணும். சரிங்களா? உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது 3வது இன்ஸ்ட்ரக்ஷன், தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி discourages candidates from seeking any agencies help in application and counseling process. அதாவது மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி என்ன சொல்றாங்க, நீங்க மாட்டோம் எனக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் ஒரு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு இந்த ஏஜென்ட் அல்லது இந்த ஏஜென்சி வந்து எனக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட் இந்த காலேஜ்ல வாங்கி தருவாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இதுக்கும் செலக்ஷன் கமிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. The candidates and their parents will be solely responsible for all the documents submitted by them. சார், இப்ப நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்றீங்களோ இதுக்கு எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு கேண்டிடேட் ஆகிய மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தார் மட்டுமே, வேற யாரும் இதுக்கு பொறுப்பேற்க மாட்டாங்க. Do not rely on agents doubts in the counseling process. நீங்க யாரையும் நம்பாதீங்க, எந்த ஏஜென்ட்டையும் நீங்க நம்ப வேண்டாம்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். இதுதான் 3 இன்ஸ்ட்ரக்ஷன் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டும் கொடுத்திருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். As per the direction of the Honorable Supreme Court in its order dated 12/12/2022, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, and guidelines of MCC, DGHS and the rules of the Tamil Nadu government, all the admissions of for MBBS BDS seats will be done through Tamil Nadu Medical Selection Committee for state quota seats including government college seats, government quota and management quota and NRI quota seats in self financing. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த 2022 உடைய சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி தான் ரெஸ்பான்சிபிள். எதுக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ இடங்கள், அரசு மருத்துவ இடங்கள், அதுக்கப்புறம் அரசு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் சீட், பிரைவேட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் சீட்டுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாடு செலக்ஷன் கமிட்டி தான் ஸ்டேட் கோட்டாவுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அண்ட் த்ரூ எம்சிசி ஆஃப் டிஜிஎஸ்எஸ் ஃபார் ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ். அதாவது ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் வந்து எம்சிசி ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் கோட்டா இது ஓகே. அதுக்கப்புறம் நோ காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன் கேன் அட்மிட் கேண்டிடேட்ஸ் அவுட் சைட் ஆஃப் த கவுன்சிலிங் ப்ராசஸ். எந்த கல்லூரியும் எந்த மருத்துவ கல்லூரியும் கவுன்சிலிங் ப்ராசஸ் இல்லாம மருத்துவ சேர்க்கையை நடத்த முடியாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Hence, candidates are advised to apply and participate in the counseling by Tamil Nadu Medical Selection Committee or MCC of DGHS. அதாவது இது வந்து ஆல் இந்தியா கோட்டாவை கண்டக்ட் பண்றவங்க, இது வந்து ஸ்டேட் கோட்டாவை கண்டக்ட் பண்றவங்க. ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உங்களோட மருத்துவ இடங்கள் உங்களுக்கு கிடைக்கணும், நீங்க மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒன்று ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா சென்ட்ரல் கோட்டாவுக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்க. வேற எந்த எதுவும் நீங்க இது இல்லாம எதுலையும் உங்களை அட்மிட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ரைட். இது வந்து 2வது இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? அப்ப 2 இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம்
ப்ராஸ்பெக்டஸும் இருக்கு, அதையும் ஒரு டச் பார்த்துக்கலாம். ரைட், இங்க பாருங்க. அண்ட் இது வந்து அப்ளை பண்றதுக்கான இதுவே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இங்க பாருங்க, அட்மிஷன்ஸ் 2025 2026. சரிங்களா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது அரசு இடங்களுக்காக, அரசு மருத்துவ இடங்களுக்காக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளை பண்றவங்க இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போகலாம். சரிங்களா, இப்படி உள்ள போனீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 5/6 நேத்தே கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர். ஏன்னா நீட் ரிசல்ட் வந்த பிறகுதான் அதை இன்டிமேட் பண்ணுவாங்க. ரைட், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றத பாக்குறேங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீட் ப்ராஸ்பெக்டஸ். சரியா, உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டஸை ரீட் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களை பத்தின டீட்டெயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். மூணாவது லாகின். இந்தவே ரிஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு நம்பர் பிளஸ் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, லாகின் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் ஃபில்அப் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்கும். சரிங்களா, எங்க படிச்சீங்க எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது ஃபோர்த் ஸ்டெப். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய நீட்டோடைய ஆல் டிக்கெட் அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், இந்த டீட்டெயில்ஸ்லாம் 5வது ஆப்ஷன்ல பண்ணணும். அண்ட் 6th ஆப்ஷன் பேமெண்ட் பண்ணணும். சரிங்களா, இதுதான் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். சரிங்க சார், இதெல்லாம் ஓகே. எனக்கு ஏதாவது பிரச்சனை, சப்போஸ் இதுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, செலெக்ஷன் கமிட்டியோடைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது தெரியலன்னா டவுட்டா இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். அல்லது வெப்சைட் www.tnmedicalselection.org அல்லது www.tnhealth.tn.gov.in இந்த வெப்சைட்டை போயிட்டு நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா, கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன், இங்க நீங்க பண்ணீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இது ஓபன் ஆயிடும். சரிங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி என்னென்ன மாதிரியான எப்படிலாம் அப்ளை பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் எல்லாத்தையுமே இங்க கொடுத்துருக்காங்க. சார் ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாகவோ டேப் மூலியமாகவோ நீங்க என்ன பண்ணாதீங்க, அப்ளை பண்ணாதீங்க. ஒன்லி ஒரு ப்ரௌசிங் சென்டர் போயிடுங்க. இல்லைன்னா உங்க வீட்டை கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்கன்னா அது மூலியமா தான் நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, ரீட் த கைட்லைன்ஸ் பிஃபோர் ஃபில்லிங் த ஆன்லைன் ஃபார்ம். நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க படிக்கணும். சரிங்களா, என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ், candidates are requested to read the prospectus carefully and check their eligibility before filling up the online application form. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ப்ராஸ்பெக்டஸை தெளிவா படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் கைட்லைன். ரெண்டாவது, candidates are expected to upload the necessary soft copies of passport size photo between 50 KB and 100 KB in JPG format. இது ஞாபகம் வச்சுங்க, நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய உங்களுடைய புகைப்படம் 50 KB இருந்து 100 KB வரைக்கும் தான் இருக்கணும். என்ன ஃபார்மட், JPEG ஃபார்மட், JPG ஃபார்மட்ல தான் இருக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சரையும் நீங்க அப்லோட் பண்ண போறீங்க. அந்த சிக்னேச்சர் 10 KB இருந்து 40 KB தான் இருக்கணும். என்ன ஃபார்மட்ல தான் இருக்கணும், JPEG ஃபார்மட்ல தான் இருக்கணும். சரிங்களா, and relevant documents not exceeding 3 MB in PDF. சார் மற்ற சர்டிபிகேட்லாம் நீங்க அப்லோட் பண்றீங்க இல்லையா, அது PDF ஃபார்மட்ல இருக்கணும். 3 MBக்கு மேல போக கூடாது. இதான் நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கும் போட்டோக்குமான கைட்லைன்ஸ். ஓகேவா, ரைட். அடுத்தது மூணாவது கைட்லைன்ஸ், candidates are requested to provide their current mobile number and email ID only. Once registered, candidates should not change their mobile number and email ID. சார் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்குன்னு தனியான ஒரு மெயில் ஐடி பிளஸ் ஒரு என்ன வச்சிருக்கணும், ஒரு மொபைல் நம்பர் வச்சிருக்கணும். ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாத்த முடியாது அப்படின்றத சொல்றாங்க. ரைட்டுங்களா, candidates are advised to keep their mobile number active till the end of admission. admission முடியற வரைக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் எப்படி இருக்கணும், ஆக்டிவ்ல வச்சுக்கோங்க. ரீசார்ஜ் எல்லாம் கரெக்டா பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. click on edit and save buttons to make changes till final submission. அதாவது ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுடைய சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷனை கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது டாக்குமெண்ட்ஸை மாத்தி பண்ணிட்டீங்கன்னா கூட மாத்திக்கலாம். எப்போ வரைக்கும்,
ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி. ஆஃப்டர் ஃபைனல் சப்மிஷன் நோ ஃபர்தர் சேஞ்சஸ் கேன் பி மேட். சார் ஃபைனல் சப்மிஷன் கொடுத்த பிறகு உங்களால எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஆஃப்டர் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் லாகின் ப்ளீஸ் யூஸ் கிரியேட்டட் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எவ்ரி டைம் வைல் யூ ஆர் லாகின் இன். அதாவது ஒவ்வொரு தடவையும் சரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் முடிச்சிட்டோம், நாளைக்கு இன்னொரு ஸ்டெப் பண்றேன், அப்ப உங்களுடைய லாகின் ஐடியையும் பாஸ்வேர்டையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சேவ் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுக்கோங்க. Candidates are requested to provide all necessary details in the application form. application formல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் நீங்க கொடுக்க வேண்டும். Before submission they are requested to verify whether you completed the required data and relevant documents. சார் ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டா கொடுத்திருக்கிறியான்றத ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கணும். சரிங்களா? இது அடுத்த கைட்லைன்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது application fee has to be paid only through online using credit card, debit card, net banking, UPI. சார் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் அல்லது யூபிஐ ஐடி, கூகுள் பே, போன் பே மூலமா மட்டும் தான் பண்ண முடியும். நோ செக், டிடி அதெல்லாம். If application fees transaction fails, the amount will be refunded to the respective account of the payee within 2 to 3 days by payment gateway. சார் சப்போஸ் நீங்க அப்ளிகேஷன் போடும்போது அமௌண்ட் பே பண்ணும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஆனா உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க, சரியா? ஆனா அவங்களுக்கு போய் ரீச் ஆயிருக்காது, அது 2 to 3 டேஸ்ல உங்களுக்கே மறுபடியும் வந்துரும்ன்றாங்க. On successful submission the candidate will receive SMS through mobile about your application status. நீங்க சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும், சக்சஸ் அப்படின்றது வரும்னு சொல்றாங்க. After the successful payment of the application fee, the candidate can download and take printout of the filled in application in the PDF format. சார் ஃபைனலா நீங்க சப்மிட் பண்ணி முடிச்சிட்டீங்க, பேமெண்ட்டும் முடிச்சிட்டீங்க, ஃபைனலா நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களோட அப்ளிகேஷனை PDF ஃபார்மட்ல டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 11th one பாருங்க. After the successful payment of the application fees, அது நம்ம பார்த்துட்டோம். 12th one, download filled in application in your reference need not be sent to the selection committee. அதாவது நீங்க எடுத்தத அப்ளிகேஷன் ஃபைனலா டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்களா, அதை நீங்க செலக்ஷன் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன் பர்சனோ அல்லது போஸ்ட் மூலமா அனுப்ப வேண்டிய வேலை இல்லை. Candidates who applied under eminent sports person quota, இந்த இடத்துல கவனிக்கணும், யாருன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்றீங்க அவங்க have to submit their filled application form and relevant sports certificate in person to selection committee, director of medical and research. இதான் முக்கியம். யாரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்றீங்களோ அவங்க மட்டும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி பேமெண்ட் போட்டு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு நேரடியா செலக்ஷன் கமிட்டியோடைய ஹெட் ஆபீஸ்க்கு கீழ்பாக்கத்துக்கு வந்து நீங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க. யார் மட்டும்? ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கிறவங்க மட்டும். Candidates cannot make any changes after successful submission of application. சக்சஸ்ஃபுல்லா அப்ளிகேஷனை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க படிச்சிட்ட பிறகு இங்க இருக்கு பாருங்க, இத ஓகே கொடுத்தீங்கன்னா, கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு போகும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல பார்க்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது என்னன்னா ப்ராஸ்பெக்டஸ். ஆல்ரெடி நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? முதல்ல நம்ம என்ன ப்ராஸ்பெக்டஸ் பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் பெருசா சொல்லல, இப்ப பார்க்கலாம். எப்படி இருக்கு ப்ராஸ்பெக்டஸ்? இங்க பாருங்க. இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் இது வரைக்கும் கொடுக்கல, ஏன்னா நீட் ரிசல்ட் வந்த பிறகுதான், அதனால லாஸ்ட் டேட் நமக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 1000 ரூபீஸ். எதுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு 1000 ரூபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஸ்பெக்டஸ் அட்மிஷன் டு அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு, சரிங்களா, அவங்களுக்கு 1000 ரூபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் இது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், வரக்கூடிய காணொலியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸை நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிங்க. அவசரப்பட்டு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, நான் அப்ளை பண்ணிடுறேன்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இன்னும் டைம் இருக்கு. பொறுமையா ப்ராஸ்பெக்டஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெமோ வீடியோஸ் போடுவாங்க, சரிங்களா, அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நீட் ரிசல்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். வரக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு நல்ல
நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கும் வரையில அதை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.